டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் பல வைத்தியசாலைகளில் அதிக எண்ணிக்கையிலான நோயாளர்கள் அனுமதிக்கப்படுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. 14 மாவட்டங்களில் தொற்று நிலைமையாகவும் ஏனைய மாவட்டங்களில் ஓரளவுக்கு இது பரவியுள்ளது. தேசிய வைத்தியசாலை, அதன் பின்னர் ஐடிஎச் வைத்தியசாலை, ராகம வைத்தியசாலை, கலபுவில வைத்தியசாலை, ஹோமாகம, மொரட்டுவ, பானதுரை, அடுத்ததாக களுத்துறை, மாத்தறை உள்ளிட்ட அனைத்து பிரதான வைத்தியசாலைகளிலும் பெருமளவில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. டெங்கு உள்ளிட்ட தொற்று நோய்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்ட தேசிய தொற்று நோயியல் பிரிவிலும் தற்போது பெருமளவிலான நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டின் பெரும்பாலான வைத்தியசாலைகளின் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இதுவரை மரணங்களின் எண்ணிக்கையில் பாரியதோர் அதிகரிப்பை நாம் காணவில்லை. தேவையான சிகிச்சைகள் குறித்து எமது வைத்தியர்களுக்கு போதிய புரிதல் உள்ளது. இதனால் சரியான நேரத்தில் வைத்தியசாலை அனுமதிக்கப்படும் நோயாளர்களுக்கு சிக்கல் ஏற்படுவதை நாம் மிகவும் குறைவாகவே காண்கின்றோம். டெங்கு பரவலின் 4 வகைகள் இந்த நாட்டில் காணப்படுவதுடன் அவை டென் 1, டென் 2, டென் 3 மற்றும் டென் 4 என அழைக்கப்படுகின்றன. சில வருடங்களின் பின்னர் இந்த வருடத்தில் டென் 2 வகை மிக வேகமாக பரவுவதே பெருமளவிலான நோயாளர்கள் பதிவாவதற்கான பிரதான காரணமாகும். இந்த டென் 2 எனப்படும் துணை வகையில் உள்ள முக்கிய பிரச்சனை என்னவென்றால், இதற்கு முன்னர் டெங்கு நோய் ஏற்பட்ட ஒருவருக்கு 2வது அல்லது 3வது முறையாக இந்த வைரஸ் தொற்றினால் அவருக்கு பல்வேறு சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தான் டென் 2 வகை பரவும் சந்தர்ப்பங்களில் அது மிக வேகமாக பரவுவதை நாங்கள் இதற்கு முன்னரும் பார்த்திருக்கின்றோம். முதன்முறையாக டெங்கு பரவிய போது உடலில் உருவாக்கிய நோய் எதிர்ப்பு சக்தி 2வது முறை வேறொரு வைரஸ் வகையினால் டெங்கு நோய் பரவும் போது உடலுக்கு எதிராக அந்த செல்கள் தொழிற்படுகின்றன. இதனால் நோய் மிக விரைவாக தீவிரமடைந்து மரணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரிக்கின்றன. இதனிடையே நுளம்புகள் பெருகக்கூடிய இடங்களை சோதனையிடும் பணிகளை கண்காணிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. 10 நாட்கள் 10 நகரங்கள் 1000 வீடுகளை உள்ளடக்கி வெற்றி பெறுவோம், டெங்குவை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளில் சிறுசைவம் ஏற்பாடு செய்துள்ள டெங்கு ஒழிப்பு திட்டம் தொடர்ச்சியாக 6வது நாளாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மறு அறிவித்தல் விடுக்கப்பட மாட்டாது. உங்களது வீட்டுக்கு அருகில் அல்லது வளாகத்துக்கு அருகில் நுளம்புகள் பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க நேரிடும். இல்லையெனில் நீதிமன்ற நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். இதேபோல சமூக ஊடகங்கள் ஊடாக பகிரப்படும் டெங்கு நோய்க்கான கைமருந்துகளை பயன்படுத்த வேண்டாம் என மருத்துவ நிபுணர்கள் பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றனர். இவ்வாறான சிகிச்சைகளை நாடிய நோயாளர்களுக்கு முக்கியமாக கல்லீரல் சார்ந்த தொற்று நிலைமைகள் சிக்கல்கள் ஏற்படுவதை நாங்கள் காண்கின்றோம். அதேபோன்று இவ்வாறான திரவங்கள் அருந்துவர்களுக்கு அதிகப்படியாக வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகள் தோன்றலாம். டெங்கு நோயின் போது இரத்தத்தில் திரவ குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன என்பதனை நாம் அறிவோம். அத்துடன் வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட அறிகுறிகளும் ஏற்படுவதனால் நோய் மேலும் தீவிரமடையக்கூடும். எனவே முறையான மருத்துவ ஆலோசனைகள் இன்றி கைமருந்துகள் மற்றும் இரத்த சிகப்பு அணுக்களை அதிகரிப்பதற்கான பல்வேறு சிகிச்சைகளை நாடுவது பொருத்தமானதல்ல.